Hi dears, welcome to my channel. நம்ம கோயம்புத்தூரோட ஒரு பிக்கெஸ்ட் வாஷிங் மிஷின் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு இடம் வந்து தெரிஞ்சிருக்குங்க. பட் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ப்ரைஸில் இந்த அளவுக்கு குவாலிட்டியில் வாஷிங் மிஷின், மிக்ஸி, கிரைண்டர்லாம் வேறு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. ஓன் ப்ரொடக்ஷன் யூனிட்டில் தான் இப்போ நம்ம இருக்கோங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன மாதிரி அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோல போய் குயிக்கா இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத டீடைலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஹாய் பிரவீன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கடி, நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். இவரை வந்து நீங்க நம்ம வீடியோல பார்த்திருப்பீங்க, தேவி லட்சுமினாவே இவர் தான் கண்டிப்பா இருப்பாரு. இப்போ நம்ம லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு தான் வந்திருக்கோம். என்ன மாதிரி அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட லொகேஷன் வந்து ஒரு டைம் சொல்லிருங்க. நம்ம கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா தேவி லட்சுமி இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம், ஷார்ட் ஃபார்மா டிஎல்ஏன்னு சொல்லுவோம். நம்ம கம்பெனி எங்க லொக்கேட் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சின்னவளம்பட்டி 5 நகர் ஏரியா லொக்கேட் ஆயிருக்கு. நம்மளோட இன்னொரு ஆபீஸ் இருக்கு, அதுவும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சங்கனூர் ரோடு பழைய பத்திர ஆபீஸ்னு சொல்லுவாங்க. அங்க நம்மளோட ஆபீஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே, ஆபீஸ்ல இருந்துமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆபீஸ்ல வாங்கிக்கலாம், இல்ல டைரக்டா நீங்க வந்து ஃபேக்டரி விசிட் பண்ணா கூட தாராளமா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்ப அப்படியே உள்ள போயிரலாமா? என்னென்ன மாதிரி ஒர்க் நடந்துட்டு இருக்குன்னு காமிச்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு நம்ம பாத்திரலாம். ஓகே, ஸ்டார்டிங் உங்க வீடியோல பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களுக்கு மறுக்கா சொல்றேன். நம்ம கம்பெனி என்னென்ன தயாரிக்கிறோம் பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ்ல வந்துட்டு வாஷிங் மிஷினும் கிரைண்டரும் நம்ம மிக்ஸி வந்து சொந்தமா தயாரிச்சு நம்மள வந்து கஸ்டமருக்கு வந்து டைரக்டா வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வந்து நினைச்சு பாத்துக்கலாம், என்னப்பா ஒரு வாஷிங் மிஷின்னாலே 10,000 15,000 இருக்கும். நீங்க 15,000 பேசிக் 12,000 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். நீங்க ஒரு 10,000 இல்ல ஒரு 8,000 தருவீங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கு மேலே வந்து ஷாக்கிங்கான பிரைஸ் நாங்க வச்சிருக்கோம். எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வீடியோல உங்களுக்கு A to Z சொல்லிடுறேன். எப்படி எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, எப்படி யூஸ் பண்ணணும், இதுக்கு எவ்வளவு வாரண்டி தரீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோல டீடைலா காமிக்கிறேன். ஓகே, இப்போ இங்க டிஸ்பிளேல நம்ம எல்லா மாடலுமே வச்சிருக்கோம் இல்லையா? ஆமாங்க. ஓகே, பேசிக்ல இருந்தே நீங்க சொல்லிருங்க. அத பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்க சொல்றேன். கண்டிப்பா தேவலட்சுமி கண்டுபிடிச்ச காம்பாக்டான வாஷிங் மிஷின் இதுதான் நம்மளோட. என்னப்பா இத்தூண்டு இருக்குன்னு நினைக்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா சின்னதா இருந்தாலும் இதோட வேலை வந்து ரொம்பவே பெருசா இருக்க போகுது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் வந்து 6 கிலோல இருந்து 8 கிலோ 9 கிலோ கடைசியா பாத்தீங்கன்னா 11 கிலோ மட்டும் நம்ம வந்து தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா 6 கிலோ 8 கிலோ பாத்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் இருக்கும். 8 கிலோ பாத்தீங்கன்னா இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆனா நம்ம கிட்ட அந்த ஸ்டாக் கிடையாது. அதுல 8 கிலோ பாத்தீங்கன்னா சேம் நீங்க இதுல பாக்குற பாத்தீங்களா, அதே மாதிரி தான் சேம் உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். என்ன ஒரு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா மெட்டீரியல் இருக்கு பாத்தீங்களா, மெட்டீரியலோட இம்ப்ரூவும் அதுக்கப்புறம் மோட்டரோட கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு வந்து அதிகப்படுத்தி கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து 9 kg, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து 11 கிலோ. இது எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, எப்படி யூஸ் பண்ணணும், இதோட வாரண்டி உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுறேன். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேல வந்து காமனான ஒரு லிட்டு நாங்க கொடுத்துருவோம். இது எல்லாமே நீங்க நினைக்கலாம் பிளாஸ்டிக் நினைக்கலாம், இது முழுக்க ABS ஃபைபரால நம்ம வந்து செஞ்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பைப் செட் கொடுத்துருப்போம். இந்த பைப் எதுக்காக பாத்தீங்கன்னா மிஷின் நீங்க திருப்பினா தெரியும், இங்க ஒரு ஹோல்ஸ் மாதிரி நாங்க கொடுத்துருப்போம். இந்த ஹோல்ஸ் எதுக்காக பாத்தீங்கன்னா தண்ணி உள்ள வரக்காக, அதுக்காக இந்த பைப் கொடுத்துருக்கோம். இதை நீங்க ஃபுல்லா கழட்டிட்டு இந்த நட்டை நீங்க ஃபுல்லா கழட்டிடுங்க. கழட்டினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி 2 வாசர் கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்சர் வந்து உள்ள போட்டுட்டு பைப் நீங்க வெளியே விட்டு இன்னொரு வாசர் எடுத்து உள்ள விட்டு உள்ள நைட் டைட் பண்ணா உங்களுக்கு இன்னொரு பைப் ரெடி ஆயிரும். நீங்க கட்டதா பைப் வசதியே இல்லை, என்ன பண்றது நீங்க கேட்கலாம். அதுக்கு நீங்க கவலையப்பட வேண்டாம், தாராளமா பக்கெட்ல குடத்துல கூட நீங்க தாராளமா தண்ணி குடிச்சு ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மெயினான விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா வாரண்டி தான். வாரண்டி எத்தனை வருஷம் தரீங்க பார்த்தீங்கன்னா நாங்க 1 இயர் கம்பல்சரியா உங்களுக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். 1 இயர் முடிஞ்சாலும் நீங்க கவலையப்படாதீங்க. நீங்க எத்தனை வருஷம் ஆகி கழிச்சு நீங்க வாஷிங் மிஷின் எடுத்து வந்தாலும் நம்ம வந்து சர்வீஸ் சப்போர்ட் பெஸ்ட்டாவே பண்ணி கொடுப்போம். ஓகே, ஏன்னா ஸ்பேர்ஸ் எல்லாமே இங்க இருந்து தாங்க உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆகுது. அதனால என்ன ஸ்பேர்ஸ் வேணாலுமே இங்க நீங்க வந்துட்டு மாத்தி எடுத்துக்கலாம். ஸ்பேஸ் பாத்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஓகே, நல்லா வந்து உங்களுக்கு ஆழமாவே நல்லாவே கொடுத்திருக்கோம். நீங்க தாராளமா ஸ்டார்டிங் 6 கிலோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க 3 செட் போடலாம். இதுவே நீங்க ஃபேமிலியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க 8ல இருந்து 11 கிலோ மட்டும் நீங்க தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். அதுல நீங்க 8 துணி 10 துணி கூட நீங்க தாராளமா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி எப்படி வெளியே விடணும்னு கேட்டீங்கன்னா திருப்பினாலே போதும். இங்க ஒரு பைப் இருக்கும், இந்த கொக்கையை நீங்க எடுத்து விட்டு கீழே விட்டினாலே போதும், தண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடும். இதுக்கு வந்து சுவிட்ச் எதுவுமே கிடையாது. பைப்பு கீழே இருந்தா மட்டும் உங்களுக்கு தண்ணி வெளியே போயிட்டு இருக்கும். பைப் உங்களுக்கு தண்ணி வெளியே போக கூடாதுன்னா மறுக்க மேல பட்டினா போதும், உங்களுக்கு தண்ணி அப்படியே தான் இருக்கும். ஆன்ல இருந்தாலும் இப்ப பைப்பு கீழே இருந்தாலும் ஆன்ல இருந்தாலும் ஆஃப்ல இருந்தாலும் பைப்பு கீழே இருந்தாலும் உங்களுக்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 கோர் ஒயர் கொடுத்துருக்கோம்.
இது வந்து நீங்க நார்மலா டிவி மிக்ஸி ஃபேன் ஓட்டுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தனியா செப்பரேட்டா நீங்க எந்த கரண்ட் எடுக்க தேவையில்லை. வீட்டுல என்ன நார்மலா யூஸ் பண்ணா அந்த கரண்ட் உங்களுக்கு போதுமானது. கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 5 மணி நேரம் ஓட்டினா கூட உங்களுக்கு 1 யூனிட் கரண்ட் தான் வரும். சூப்பர். ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் நீங்க பார்த்தாலே தெரியும். ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அவ்வளவு பெருசா உங்களுக்கு பிடிக்காது. தாராளமா ஒரு சின்ன இடம் இருந்தா கூட நீங்க அங்க வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெயிட் கொஞ்சம் அதிகமா இருக்குமா, நாங்க 2 பேர் சேர்ந்து தூக்கமா இருக்கா, அதுக்கு நீங்க கவலை பண்ணலாம். நீங்க சிங்கிளா இருந்தா கூட நீங்க யார் ஹெல்ப் பண்ணி தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் போதும், நீங்க ஈஸியா லிஃப்ட் பண்ணிக்கலாம். சூப்பர். ஒரே கையில தூக்கியாச்சு. அந்த அளவுக்கு தாங்க உங்களுக்கு வெயிட்டுமே வந்துட்டு இருக்கு. ஓகே. இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா தண்ணி இப்ப வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை நிறையவே இருக்கு. நிறைய செலவாகுமா நீ கேட்கலாம். நிறைய செலவாகுது. உங்களுக்கு 2 குடம் 2.5 குடம் தான் பிடிக்கும். அந்த தண்ணி ரொம்ப கருப்பாகிற மட்டும் நீங்க துவைச்சுக்கலாம். ரொம்ப கருப்பா ஆலினா நீங்க அதே துணியில மட்டும் எல்லா துணியும் நீங்க துவைச்சு நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி சேவ் ஆகும். அதே மாதிரி ஸ்பேஸ் கரண்ட் உங்களுக்கு எல்லாமே மிச்சமாயிரும். சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாம் தண்ணி ஊற்றி நீங்கள் ட்ரெஸ்ஸை போட்டு சர்ஃபு பவுட்ரு எது வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் லிக்விட் தான் பவுட்ரு தான் ஊற்றுமா கேட்டால் அது மட்டும் இல்லை, நீங்கள் எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேஜராக என்ன தப்பு பண்ணாமல் பார்த்தீங்கன்னா டைமரில் தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஆரம்பருக்கு வந்து ரைட் சைட் போட்டிருக்கோம். இது வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா துவைக்கிற 4 நிமிஷம் நம்ம கொடுத்துருக்கோம். 15 நிமிஷம் மட்டும் நீங்கள் துவைச்சிக்கலாம். ஆரம்பருக்கு எந்த சைடு போட்டிருக்கோம் அந்த சைடு மட்டும் தான் திருப்பணும் தவிர நீங்கள் ஆரம்பருக்கு போட சைடு நீங்கள் எப்பயுமே திருப்பக்கூடாது. மிஷின் ஆன்ல இருந்தாலும் சரி ஆஃப்ல இருந்தாலும் சரி ஓடிட்டு இருந்தாலும் சரி நீங்கள் எப்பயுமே ரிவர்ஸ் மட்டும் திருப்பக்கூடாது. இப்ப 5 நிமிஷம் வச்சா உங்களுக்கு 5 நிமிஷம் துவைச்சு கொடுக்கும். இப்ப 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கூட நான் 10 திருப்பேன். 10க்கு அப்புறம் 15 இதுக்கு மேல போகாது. இதோட ஸ்டாப் ஆயிரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க 0 திருப்பி ஆஃப் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அதே மாதிரி 15 10 கொண்டு வரலாம்னா அதை கொண்டு நம்ம வரவே கூடாது. ஒரே ஒரு டைம் நீங்க செட் பண்ணிட்டாலே போதும். இது மெக்கானிக்கல் டைமர் சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அதுவா 0 வந்து டோட்டலா உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். சரி எங்களுக்கு அர்ஜென்ட்டா போகணும் எங்கேயாச்சும் ஆஃப் பண்ணணும் நீங்க அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா வெறும் சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 0 வந்து ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 9 kgல இருந்து பஸ்ஸரே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். 9 kgல வந்து உங்களுக்கு கீழே வந்து பஸ்ஸர் எடுத்துருப்பாங்க. 0 வரக்கு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் முன்னாடி உங்களுக்கு வந்து பஸ்ஸர் லைட்டு சவுண்டு உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணும். நம்ம எங்கேயாச்சும் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு மிஷின் என்ன தெரியாது, அது நம்மளை அலர்ட் பண்றதுக்காக இந்த பஸ்ஸர் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்கோம். சரி ஓகேங்க. சேம் எல்லா ப்ராசஸும் அதே டைமிங் மாதிரி தான் உங்களுக்கு. 8லேருந்து 6லேருந்து 14 கிலோ மட்டும் சேம் ஒரே டைமர் தான் உங்களுக்கு. அதே ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு. ஓகே. நம்ம கிட்ட இப்போ இந்த 4 கலர்ஸ் அவைலபிள் இருக்கா? இங்க இருக்கிற கலர் மட்டும் தான் இல்லை. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா மாடல் ஒரு கிரீன் கலர் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஜஸுக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கு. அதை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வந்து 9345 ஸ்க்ரீனுக்கு கீழே வந்து 9345 நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மட்டும் வெறும் ஹாய்ன்னு மட்டும் போடுங்க. எங்களோட கேஜஸ்ல இருந்து என்னென்ன பிரைஸ் என்னென்ன கலர் இருக்கோ அதுலயே உங்களுக்கு டீட்டெயிலா வந்துடும். நீங்க அதுலயே நீங்க பாத்துக்கலாம். ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 6 கிலோ இருந்து 8 கிலோ 9 கிலோ மட்டும் தான் நம்ம வந்து தயாரிச்சு கொடுத்துட்டு இருந்தோம். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இது என்ன வாஷிங் மிஷின் கொட்டியா இருக்கு நல்லா துவைக்கும் நிறைய பேர் எல்லாத்துக்கும் டவுட்டாவே இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து நாங்க என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போய் நல்லா உங்களுக்கு யூஸ் ஆனா மட்டும் எங்க கம்பெனி வந்து சொல்லுங்க. மித்தபடி வந்து எங்க கம்பெனி யாருக்குமே ரெஃபர் பண்ணான்னு சொன்னோம். அவங்க ஒரு டவுட்டோட தான் வாங்கிட்டு போறாங்க. வாங்கிட்டு போனா அடுத்த வாரத்திலே பாத்தீங்கன்னா உங்க ப்ராடக்ட் நல்லா இருக்கு, எங்க ஃப்ரெண்டுக்கு சொல்லியிருக்கா பக்கத்து வீட்டு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க இவ்வளோ சஜஸ்ட் பண்ணனால தான் எங்களால் இவ்வளோ க்ரோத் ஆக முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் அதிக கேஜஸ் கொடுங்க, எங்களுக்கு வந்து நல்லா இருக்கு உங்க மிஷின், இன்னும் எங்களுக்கு அதிக துணி போடணும் அப்படின்னு சொன்னதுக்காக அவங்களுக்காகவே நம்ம வந்து 11 கிலோ வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். 11 கிலோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸ்கொயர் டைப்ல இருக்கும். மித்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் டைப்ல இருக்கும். இது சேம் எல்லாம் அதே ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு. ஏன்னா ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து உள்ள வந்து பெருசாவே இருக்கும் நல்லா. கண்டிப்பா. ஓகே. அதே மாதிரி மோட்டரோட கெப்பாசிட்டி பில்டு குவாலிட்டி உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு குவாலிட்டியில அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிரைஸ்ல நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு பிளஸ் நம்ம கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலும் 1 இயர் வாரண்டி நம்ம கம்பல்சரியாக தரோம். வாரண்டி முடிஞ்சது கவலைப்படுங்க. எப்போ வந்தாலும் நம்ம சர்வீஸ் சப்போர்ட் பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுப்போம். கண்டிப்பா கண்டிப்பா. தேவி லட்சுமியோட ஒன் ஆஃப் த கஸ்டமர் நானும் தாங்க. தாராளமா நீங்க வந்துட்டு ரொம்ப நம்பிக்கையா வாங்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தரமா உங்களுக்கு வந்து துவைச்சு கொடுக்குது. மிஷின் தான் சின்னதா இருக்குதே தவிர அதோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப பக்காவா இருக்குங்க. தாராளமா நீங்க நம்பி வாங்கலாம். நம்ம கிட்ட ஆன்லைனும் இருக்கு இல்லைங்களா? ஆன்லைன்லயும் இருக்கு, நம்ம கிட்ட ஆஃப்லைன் இருக்கு. இப்ப எல்லாரும் இப்ப என்ன எதிர்பார்க்கலாம்? சரிப்பா எல்லாமே சொல்லிட்டு பிரைஸ் என்ன வச்சிருப்ப? கண்டிப்பா அதுதான் மெயின் மேட்டர். 7000 6000 வச்சிருப்பீங்களா அப்படிங்க? நாங்க அவ்வளவுக்கும் நாங்க தர போறது இல்ல. எவ்வளவு தானே கேக்குறீங்க? கண்டிப்பா. வெறும் வாஷிங் மிஷின் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் வெறும் 2950 பிளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துட்டு இருக்கோம். 2950 பிளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துட்டு இருக்கோம். குக்கர் வாங்குற விலையில வாஷிங் மிஷினே வாங்கிடலாம் இல்லையா? ஆஃபரோ டிஸ்கவுண்டோ எதுவுமே கிடையாது. இது வந்து நான் ஸ்டார்டிங்கா சொன்ன மாதிரி சொந்த தயாரிப்பு நம்மளா தயாரிச்சு உங்களுக்கு கொடுக்கறதுனால தான் உங்களுக்கு இந்த பெஸ்ட் பிரைஸா கொடுக்க முடியுது. சரிப்பா எல்லாம் கொடுத்துட்டேன். இன்னும் ஒரு இந்த கம்மி விலைக்கு என்ன சொல்ற ஒரு வருஷம் தான் தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் மெட்டீரியல்லாம் பாத்தீங்கன்னா உடஞ்சிரும், ஏதாச்சும் ஆயிரம் நீங்க நினைக்கலாம். இது வந்து நான் ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங் சொல்லிருக்கேன் ஏபிஎஸ் ஃபைபர். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க தூக்கி போட்டா கூட இல்ல இது மேல அடிச்சா கூட உங்களுக்கு எதுவுமே ஆக போறது இல்லை. ஓகே.
நல்ல ஹெவியான குவாலிட்டி. நீங்க கூட பாஸ் பண்ணி கூட பார்க்கலாம், ஒரு கிராக் கூட இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் குவாலிட்டி பண்ணிட்டு இருக்கோம். இல்ல நீங்க அடிச்சு கூட காட்டலாம், இல்ல தூக்கி கூட நீங்க போடுங்க. இதை கூட தூக்கி போட்டு இதை உடைச்சாலும் உங்களுக்கு எதுவுமே ஆக போறது இல்லை. ஓகே, அந்த அளவுக்கு நாங்கள் வந்து குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸே பண்ணுறதே கிடையாது. சூப்பர் சூப்பர். ரேட் கம்மியாக இருக்குன்னு கண்டிப்பாக குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. பக்கா குவாலிட்டியில் தான் இவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பரான மாடல்ஸுங்க. இது எல்லாமே ஸ்பெஷலாக பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக வீடு ஃபேமிலிக்கு இன்னுமே நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய மாடல்ஸில் வேணும் அப்படின்னாலுமே அந்த ஒரு மாடலும் நம்ம கிட்ட இருக்கு இல்லைங்களா? பார்த்தீங்கன்னா அதான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் 6 kg வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேச்சுலர் இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், இந்த 8லேருந்து 9 11 கிலோ மட்டும் நீங்கள் வந்து ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக இருக்கே ஃபேமிலிக்கு யூஸ் ஆகாமல் கேட்கலாம். ஆனால் மோட்டரோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய மிஷினில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 20 நிமிஷம் அந்த மாதிரி ஆகும். இது 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 துணி துவைச்சிரும். அடுத்த 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 8 துணி, 8 8 16. உங்களுக்கு 20 நிமிஷத்துல 16 துணி துவைச்சிரும். பெரிய மிஷினில் கூட நீங்கள் 16 துணி போடுவீங்கன்னு தெரியாது. ஆனால் 20 நிமிஷத்துல உங்களுக்கு வந்து 16 துணி வந்து இது வந்து துவைச்சு கொடுத்துரும். ஓகே ஓகே. இதோட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சாச்சு. இதோட தான் நாங்கள் பண்ணிட்டு தான். அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன கேட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்துட்டு எங்களுக்கு ட்ரையரோட கொடுங்க, இன்னும் நல்லா இருக்கும் அந்த மாதிரி கேட்டாங்க. அவங்க கேட்காம செய்யாம இருக்கும். அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா ட்ரையரோட வந்து நம்ம வந்து கண்டு கொடுத்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெஸ்ட், நான் சொன்ன மாதிரி பெஸ்ட் பிரைஸ்ல வச்சிருக்கோம். உங்களுக்கு அதையும் காட்டுறேன். ஓகே, மெயினாக ப்ரைஸிங் தான் வந்து கேட்பாங்க. இப்போ வந்து நம்ம கஸ்டமர் என்னென்ன நீடு கேட்குறாங்களோ அது எல்லாமே தேவி லட்சுமி வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்லலாம். இப்போ இதுதான் அந்த ட்ரையர் மாடல் இல்லைங்களா? ட்ரையர் மாடல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்காக பார்த்து ஓப்பன் பண்ணிக்க. இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ட்ரையர் மாடல் ஓகே, இது வந்து கொடுத்தா போதும், ஒரு பேட்டர்ன் இருந்தா போதும், இவ்வளவு துவைச்சா போதும்னு நினைக்காங்கன்னா, ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு என்னென்ன தேவைப்படுது, அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும், எல்லா ஃபியூச்சர் நம்ம இதில் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சும்மா ஏனோ தானோ நம்ம வந்து கொடுக்க போதில்லை, எல்லாமே கஸ்டமருக்காக பார்த்து ஒவ்வொன்றா கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 7.5 கிலோலேருந்து 8.5 கிலோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா 9 கிலோ பண்ணிட்டு இருக்கோம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ல ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று வந்து எல்லாரும் பிளாஸ்டிக் மாடல் கேட்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரீமியம் லுக்குக்காக நம்ம வந்து கிளாஸ் மாடலே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம நீங்க 7.5 கிலோ பிளாஸ்டிக் இருக்கு, கிளாஸ் இருக்கு. அதே மாதிரி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 9 கிலோ உங்களுக்கு பிளாஸ்டிக் இருக்கு, கிளாஸ் இருக்கு. இது எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். 7.5 கிலோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மிஷின் எடுத்தாலும் உங்களுக்கு இங்கே நம்ம லோகோவோட மென்ஷன் இருக்கு கேஜஸ். நீங்க எத்தனை கேஜஸ் எதுவும் நீங்க பார்க்க வேண்டாம், டேரக்டா கூட நீங்க இங்க வந்து பாத்துக்கலாம். 7.5 கிலோனா 7.5 கிலோ, 8.5 கிலோ 8.5 கிலோ எல்லாமே இங்க மென்ஷன் ஆயிருக்கும். அதே மாதிரி இன்லெட் பைப் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இன்லெட் பைப் அவுட்லெட் பைப் நம்மளே கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா டைமர் கொடுத்துருப்போம். நான் சொன்ன பாத்தீங்களா 3 நிமிஷம் 6 நிமிஷம் 9 நிமிஷம் அதே மாதிரி தான் சேம் கான்செப்ட் தான். இது மட்டும் நீங்க ரிவர்ஸ் திருப்பக்கூடாது. சென்ட்ரல் என்ன பாத்தீங்கன்னா நார்மலே, இந்த சைடு ஸ்ட்ராங், இந்த சைடு ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. நார்மல் எதுக்காக கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா நீங்க சட்டை பேண்ட் வீட்டுல எந்த ட்ரெஸ் இருந்தாலும் நார்மல் துணி இருக்கு பாத்தீங்கன்னா அதை நீங்க போட்டுக்கலாம். ஸ்ட்ராங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா இருக்கிற கரை, ரொம்ப கரையா இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒர்க் ஷாப் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கரையெல்லாம் போகாம அந்த அளவுக்கு கூட நம்மளது வாஷ் பண்ணும். அந்த மாதிரி டீப் கரையா இருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெட்ஷீட் நீங்க போட்டீங்கன்னா ஹெவி லோட் ஆயிரும். அப்ப இந்த ஸ்ட்ராங் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மோட்டரோட பவர் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட மாதிரியே ட்ரையர் நம்ம 5 நிமிஷத்துக்கு கொடுத்தாச்சு. உள்ள டெப்த் பாத்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு கொடுத்துருப்போம். உங்களுக்கு பக்கா சீலோட உங்களுக்கு எல்லாமே வந்துடும். பாக்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணி எர்த்து கம்ப்ளைண்ட் இருக்கா, உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வாட்டர் லீக்கேஜ் இருக்கா, இங்கே கிராக் இருக்கா, எல்லாமே உங்களுக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஃபினிஷிங் ஆகி பேக்கிங் வரும். உள்ள பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக இருக்கு, நல்லாவே கொடுத்துருப்போம். அதே இதுதான் நம்ம வாஷிங்கான ட்ரம் இல்லைங்களா? ஆமாங்கக்கா. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர் மாதிரி கொடுத்துருப்போம். இந்த இதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்லெட் பைப்பும் ப்ளஸ் ட்ரையரோட அந்த மூடி கேப்பை கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வாரண்டி கார்டு நம்ம கொடுத்துருப்போம். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் 1 இயர் வாரண்டி கம்பல்சரி நம்ம கொடுத்துருக்கோம். உள்ள ஸ்பேஸ் பார்த்தா எல்லாம் நல்லா பெருசாவே நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இம்பர் டிசைனும் நல்லா கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இது வந்து டிசைன் கிடையாது, இது வந்து நல்லா அடிச்சு துவைச்சு கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி பேட்டர்ன் வந்து போட்டுருக்கோம். ஓகே, இங்க வாஷ் பண்ணிட்டு நம்ம துணி எடுத்து அங்க போடணும். இதுல வந்து அவுட்லெட் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு அவுட்லெட் கொடுத்துருப்போம். பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸிங் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப சரிங்க. அவுட்லெட் வந்து உங்களுக்கு உள்ளே வந்துடும். சரி, இது வந்து பாத்தீங்கன்னா 7.5 கிலோ. இப்போ 7.5 கிலோ பார்த்தாச்சு. அடுத்த பார்த்தீங்கன்னா 8.5 கிலோ. 8.5 கிலோவும் உங்களுக்கு 9 கிலோவும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வேரி ஆகும். லைட்டாக உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் 9 கிலோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டரோட கெப்பாசிட்டியும் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து 7.5 பிளாஸ்டிக். இது வந்து பார்த்தீங்கன்னா 8.5 kg பிளாஸ்டிக். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்தா தெரியும். இதோட நல்லா பெருசாகவே இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக், இது வந்து பிளாஸ்டிக் மாடலு. இதுலேயே எனக்கு கிளாஸ் வேணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி லுக்கில் தான் இருக்கும்.
ஓ சரி. நீங்க வந்து பாப்பீங்க ஆப்ஷன் எங்கேயுமே காணோம். நீங்க வந்து ஏதாவது டச் கண்ட்ரோல் அந்த மாதிரிலாம் அனுப்பீங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உள்ள அவங்க வந்து உள்ள க்ளோஸ் பண்ணி டஸ்ட் எல்லாம் எதுவுமே ஆகாம நல்லா நீட்டா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா நம்ம 3 ஆப்ஷன் கொடுத்துருப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 கொடுத்துருப்போம். சரி. ட்ரெயினை தூக்கிட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா ஜென்டல் கொடுத்துருக்கோம். ஜென்டல் எதுக்காக பாத்தீங்கன்னா நீங்க வந்து காஸ்ட்லியா ஒரு 50,000 ரூபாய்க்கு 80,000 ரூபாய்க்கு ஒரு சேலை இல்ல ட்ரெஸ்ஸஸ் ஏதாவது எடுத்தீங்கன்னா அது தனியா நீங்க துவைப்பீங்க. நம்ம சட்டை எந்த வேற சட்டை கூட போடாம பார்த்து துவைப்பீங்க, இந்த டேமேஜ் ஆகக்கூடாது. அதே மாதிரி நம்ம கேர் எடுத்துக்கிறத ஜென்டல் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகே. நீங்க எடுக்கிற கேரோட இது பயங்கரமான கேர் எடுத்து உங்களுக்கு நல்லாவே துவைச்சு கொடுக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். இதெல்லாம் சொல்லிட்டீங்க, ரேட்டுக்கு வாங்க மெயினா. அதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கு, அதையும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உள்ள ஸ்பேஸ் பார்த்தாலும் உங்களுக்கு பெருசா இருக்கும், பயங்கர பெருசா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன பாத்தீங்களா, சும்மா நம்ம வந்து ஏனோ தானே நம்ம கொடுக்காம இன்னொரு ஸ்பெஷல் வச்சிருக்கோம். இது வந்து கிளாஸ்னால உங்களுக்கு சாஃப்ட் டோர் க்ளோசிங் வந்து நீங்க வந்து 15,000 16,000 வந்தாங்க ஆட்டோமேட்டிக் கொடுப்பாங்க. நம்ம செமிலே வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி விட்டா கூட உங்களுக்கு குயிக்கா சத்தாது. நான் கை வேணா எடுத்துட்டா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவா ஆட்டோமேட்டிக்கா தான் இருக்கு. ஓகே, நம்ம நீங்க வச்சு அமுத்த வேண்டியது இல்லைங்க, அதுவே லைட்டா நீங்க விட்டாலே போதும், அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபுல்லா க்ளோஸ் ஆயிரும். இதுலயும் அப்படிதான் வருமா கேட்டா இந்த ட்ரையர்ல அப்படி வராது. ஏன்னு கேட்டா உள்ள வந்து சென்சார் இருக்கு. நீங்க லைட்டா இவ்வளவு தூரம் ஓபன் பண்ணாலே அது சென்சார் கட் ஆகி உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா அது ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஓபன் பண்ணோம். அதுக்குள்ள நீங்க திறந்துட்டாலே அது வந்து ஸ்டாப் ஆயிரும். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கொடுக்கல. உங்களுக்கு 8.5லயும் 9.5லயும் உங்களுக்கு கிளாஸ்ல வந்து உங்களுக்கு சாஃப்ட் டோர் க்ளோசிங் நம்ம வந்து கொடுத்துருவோம். சரி, ஓகே. நீங்க வெளியே வந்து கேட்டு பாருங்க ஷோரூம்ல, உங்களுக்கு 6.5 கிலோவே வந்துட்டு உங்களுக்கு 8,000 ரூபாய் 8,500 சொல்லுவாங்க. நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து 7.5 கிலோவே கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்காக பார்த்தீங்கன்னா வெறும் 6,750 பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க ஃபைனலாவே 9.5 கிலோ, நான் 8.5 சாரி 8.5 9.5 பிளாஸ்டிக்ல அதெல்லாம் சொல்ல போறேன். நான் கடைசியா 9.5 கிளாஸே உங்களுக்கு சொல்லிடுறேன். ப்ரீமியம் மாடல் உங்களுக்கு வெறும் 9,000 பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். 10,000 ரூபாய்க்குள்ளேயே இந்த அளவுக்கு பெரிய மிஷினே வாங்கிடலாம் இல்லைங்களா? அதாவது பாத்தீங்கன்னா நாங்க வந்து 9.5 கிளாஸ் மாடல் பிரீமியம் மாடலே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு வெளியே நீங்க கேட்டு பாருங்க, 9 கிலோ பிளாஸ்டிக் மாடல உங்களுக்கு வந்து 15,000 14,000 சொல்லுவாங்க. ஆனா நம்ம கிளாஸ் மாடலே பாத்தீங்கன்னா வெறும் 9,000 பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பருங்க. ஓகே, உங்களுக்கு தண்ணி ஊற்றி உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேங்க்கா. ஓகே, நம்ம லைவ் டெமோவே வந்துட்டு பார்த்துடலாங்க. தண்ணி உள்ளே ஊற்றியாச்சு. நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் தான் வந்து ஊற்றிருக்கோம். நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இது தண்ணி வந்து கேட்பாங்க, எது மட்டும் நீங்கள் வந்து ஊற்றலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸு கீழே மட்டும் நீங்கள் ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே ஊற்றினாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா சுத்த வாட்டர் ஃபுல்லாக வெளியே போயிடும். அதனால கொஞ்சம் கீழே ஊற்றினாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, தண்ணி வெளியே வராமல் இருக்கிறதுக்காக தாங்க உங்களுக்கு அந்த லெவல் வந்து சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ரைட் சைடு மட்டும் லைட்டாக கொஞ்சம் திருப்பி வச்சுருவேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஸ்பீட் இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு லெஃப்ட் மட்டும் தான் சுத்தம் பார்த்தா லெஃப்ட் மட்டும் சுத்தாது, ரைட்டு லெஃப்ட் உங்களுக்கு மாறி மாறி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் உங்களுக்கு கட்டாய உங்களுக்கு சுத்தும். இப்போ வந்து லெஃப்ட் சுத்தி இப்போ உங்களுக்கு ஸ்டாப் ஆயிருச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ ரைட் சைடு வந்துடும். ஓகே, சரிங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல மோஷன் கிடைக்கிறதுனால கிளீனிங்குமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல தெளிவான நல்லா வாஷ் பண்ணி கொடுக்கும் துணியை இல்லைங்களா? இப்போ மிஷின் நின்னோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேஷன் வருது பாருங்கள், லைட்டு எரிஞ்சு உங்களுக்கு அலார்ம் சவுண்டும் வந்துட்டு வருது. இப்போ நம்ம வாஷிங் மிஷின் எல்லாம் பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஆமாங்கக்கா. அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து கிரைண்டரும் மிக்சியும் தான் வந்து காட்ட போகிறேன். சரி, இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மோட்ரு ரைட்டில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வாஷிங் மிஷினோட மோட்ரு, மிக்சியோட மோட்ரு, கிரைண்டரோட மோட்ரு. இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மோட்ரு செக்ஷன் தான் உங்களுக்கு. சரி, உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து இதுலேருந்து ஆரம்பிக்குது. உங்களுக்கு வைண்டிங்கு, காயில் கட்டுறது, அதுக்கப்புறம் உங்களுக்கு 100% உங்களுக்கு மோட்டரை கம்ப்ளீட் பண்ணுறது எல்லாமே மேலே இருக்க செக்ஷன் தான். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பாடி ஃபிட் பண்ணுறது, வாஷிங் மிஷின், மிக்சி, கிரைண்டர் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு அசம்பிள் பார்ட்ஸ் தான். அது உங்களுக்கு கிரைண்டர் என்ன விலைக்கு தரேன், எப்படி என்ன மாடலில் இருக்க போகிறோம் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் காமிச்சிட்டேன். ஓகே, நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 மாடலில் இருக்குது கிரைண்டருக்கா. 2 மாடல் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டாப்பு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டில்ட்டிங்கு. அதுக்கப்புறம் சொன்ன பார்த்தீங்கன்னா மிக்ஸி உங்களுக்கு கிளாசிக் மிக்ஸின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டேபிள் டாப்பை பார்த்துறோம். டேபிள் டாப் நீங்கள் ஆல்ரெடி எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் என்ன சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தான். அதுக்கு
உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஒரு லிட்டு கொடுத்துருப்போம், காமனான ஒரு லிட்டு கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அட்டாச்மெண்ட் நம்ம வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பேசுறது, தேங்காய் துருவது உங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினான விஷயமே வாரண்டி தான். வாரண்டிக்கு நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் 1 இயர் வாரண்டி உங்களுக்கு கம்பல்சரியாக கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டி. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து உங்களுக்கு அலுமினியம் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம், காப்பர் வந்து பண்ணிட்டு இருக்கோம். சில பேர் மார்க்கெட்டில் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா பியூர் காப்பர்னு சொல்லி அலுமினியம் கொஞ்சம் காப்பர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பியூர் காப்பர்னு சொல்லி வெளியே மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு 5000 6000 மேலே கூட சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு பியூர் அலுமினியம் வேணும்னா அலுமினியம் கொடுப்போம், காப்பர்னா பியூர் காப்பரை உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ரெண்டுமே நம்ம வந்து தனித்தனியாக வச்சு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் இதோட வந்து கெப்பாசிட்டி சொல்லியாச்சு. உள்ள வந்து உங்களுக்கு 2 கல்லோட வந்துடும். அதுக்கப்புறம் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 நிமிஷத்துலேயே மாவு வந்து ஆட்டி கொடுத்துருங்கக்கா. ஓகேங்க, சரி. இது ஒரு மாடலு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன பார்த்தீங்கன்னா டில்ட்டிங் மாடல். இப்போ இதுதான் ட்ரெண்டு, இப்போதான் இதுதான் மூவ் ஆகி போயிட்டு இருக்கு. ஆன்லைன்லையும் சரி ஆஃப்லைன் சரி டில்ட்டிங் மாடல் தான் எல்லாருமே கேட்க. மாடலுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இல்லைங்களா? இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 கலர் வரும். ஒன்று வந்து ரோஸ் கலர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆரஞ்சு. சேம் ஒரே மாடல் தான், கலர் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும். அதில் வந்து ஒரே கலர் ஸ்டாண்டர்ட் கலர் தான் வரும். இதுலேயே அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு சப்பாத்தி மாவு பேசுறது, தேங்காய் துருது உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும். சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரண்டியும் உங்களுக்கு வந்துடும். இதோட ட்ரம்மோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டி தான். உள்ள உங்களுக்கு உள்ள வந்து உங்களுக்கு 2 கல்லோட வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டர் இது உங்களுக்கு 20 நிமிஷத்தில் ஆடி கொடுத்துரும். இதில் என்ன பார்த்தீங்கன்னா 3 அம்சம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து கீர் டைப் கொடுத்துருக்கோம். கீர் எதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 கிலோ அரிசி போட்டுக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் லோடு போட்டிங்கன்னா கூட ட்ரம் வந்து ஸ்டாப் ஆயிரும். அந்த லோடு உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுக்குறதோ உங்களுக்கு கீர் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் எக்ஸ்ட்ரா லோடு போட்டால் கூட கவலைப்படாதீங்க, அது உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி உங்களுக்கு ஆட்டி கொடுத்துரும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளே சரி இப்போ வந்து கை விட்டு எடுக்கிற கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி முடிச்சதுக்கப்புறம் வெளியேட்டு போய் கழுவணும். அதுதான் கொஞ்சம் டாஸ்க். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகி விழுகிற கூட சான்சஸ் இருக்கு. ஏன்னா கிரிப் எதுவுமே கிடையாது. இப்படி பிடிக்க கூட சில டைம் நம்ம எதாச்சும் தவறி கூட நம்ம காலில் விழுந்தா கூட ஆக்சிடென்ட் ஆயிடும். அப்படி நம்ம நடக்க கூட நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இந்த சைடில் நாப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நாபை இப்படி வெளியே இழுத்துட்டு நீங்க ஃபுல்லா வந்து இப்படி சாய்ச்சிக்கலாம். ஓகேங்க. ஆட்டோமேட்டிக்கா அதுவா ஸ்லைட் ஆகி உங்களுக்கு மாவு வந்து வந்துடும். அதே மாதிரி நீங்க ஈஸியாகவும் கழுவி அதே இடத்துல கூட நீங்க எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து நிப்பாட்டும் போது அதுவா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகிக்கும். ஓகே, சரி. எடுக்கும் போது மட்டும் இந்த நாபை லைட்டா வெளியே எடுத்துட்டு ஃபுல்லா சாய்ச்சிக்கலாம். சாய்ச்சிட்டு நிப்பாட்டும் போது அதுவா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகிக்கும். ரெண்டு சொல்லியாச்சு. இன்னும் மூணாவது ஒண்ணு கிடையாது, பிரைஸ் தான். கண்டிப்பா. பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு டேபிள் டாப் வந்து வெறும் 1900 பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துருக்கோம். 1900 பிளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துருக்கோம். மார்க்கெட்ல நீங்க கூட கேட்டு பாருங்க. ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன் ஷோரூம்ல கூட நீங்க ஆஃப்லைன் கூட எங்க வேணா கேட்டு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 6000 7000 இருந்து 8000 மேலே போயிட்டு இருக்கு. ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 6000 1500 கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம அப்படி கொடுக்கவே போறதுல எவ்வளவு தானே கேட்குறீங்க. கண்டிப்பா வெறும் 2850 பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துருக்கோம். ஐயோ, என்னது இது ரேட் எல்லாம் தாறுமாறா இவ்ளோ கம்மியா சொல்றீங்களே. அதே மாதிரி மாடலே இந்த ரேட்டா? சான்ஸே இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளாசிக்கல் மிக்ஸி உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 550 வாட்ஸோட கொடுக்க மாட்டோம். ஸ்டார்டிங் உங்களுக்கு பேசிக் மாடல் 750 வாட்ஸோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 3 ஜாரோட உங்களுக்கு வந்துடும். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட சேர்த்து வெறும் 2000 நம்ம கொடுத்துருக்கோம். சூப்பருங்க. ப்ரைஸ் எல்லாம் சான்ஸே இல்லை, குவாலிட்டியுமே சான்ஸ் இல்லை. கண்டிப்பாக என்ன காயில் யூஸ் பண்ணுறாங்கங்கிறது முதல்ல உங்களுக்கு ஓப்பனாக நீங்கள் வந்து பார்த்தே எடுத்துக்கலாம் இல்லைங்களா? நம்மளோட யூனிட்டுக்கு வந்து கம்பெனி வேணா சில கம்பெனி வந்து யாருமே உள்ள வரக்கூடாது. நம்ம ஷோரூம் அங்கே இருக்கு, நீங்கள் யூனிட்டுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. இது காட்டாங்க, நம்ம அப்படிலாம் பண்ண போறது இல்லை. எல்லாமே ஓப்பன் தான். ஃபேக்டரிக்கு வாங்க, வந்து நாங்கள் எப்படி செய்கிறோம் மெட்டீரியலை தொட்டு பாருங்க, இல்லை பார்த்து டவுட் ஏதாவது இருந்தால் நீங்கள் தாராளமாக கேளுங்க. இல்லை ஏ டு Z உங்களுக்கு எல்லாமே காமிச்சு நாங்கள் சொல்லியும் கொடுத்துருவோம். அதே மாதிரி நீங்கள் ஒரு பீஸ் இருந்தாலும் சரி 10 பீஸ் இருந்தாலும் சரி தாராளமா வாங்கிட்டு போவாங்க. இப்ப நீங்க ஒரு பீஸ் நான் 10 பீஸ் எடுத்தா இந்த ரேட்ல நான் இப்ப சொல்ற ரேட் வந்து நீங்க ஒரு கஸ்டமர் எங்க வீட்டுக்கு ஒரு பீஸ் தேவைன்னா கூட தாராளமா வந்துட்டு இதே ரேட்டுக்கு நீங்க வந்து வாங்கிக்கலாம் இல்லைங்களா? சரி, ஓகே. கண்டிப்பா. ஏன் இவ்வளவு கம்மியா நான் கொடுக்கறோம்னா ஸ்டார்டிங் வரைக்கும் சுத்தி பார்த்தாலே தெரியும் எங்களோட எல்லாமே சொந்த தயாரிப்பு. நாங்க தயாரிச்சு நீங்க கஸ்டமர் டைரக்டா இருக்காங்க உங்களுக்கு கொடுக்குறோம். இது எங்க நடுவில் ஏதாவது ஷிப்பிங் சார்ஜ் இல்ல டீலர்ஸ் அந்த மாதிரி தான் அவங்க கைக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா இந்த ரேட் வந்து அதிகமாகி உங்களுக்கு கடை ரேட்டா வந்துடும். நம்ம அப்படி கொடுக்க போதில்ல, நம்ம செஞ்சு கஸ்டமர் டைரக்டா நம்ம கஸ்டமர் தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்க வந்து இல்ல நான் கொஞ்சம் பிசினஸ் பண்றோம், ஸ்டார்டிங் வந்து பிசினஸுக்கு ஹெல்ப் பண்ணி கேட்டா தாராளமா நம்ம கம்பெனிக்கு வாங்க. எங்களோட எம்டி சார் இருப்பாரு, அவரை நீங்க மீட் பண்ணுங்க, அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாரு. சூப்பருங்க. ஓகே, நீங்க வந்துட்டு உங்களோட ஷாப்ஸுக்கு வந்து ப்ராடக்ட் எடுக்கிறீங்கனாலும் சரி இல்லை ஓன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கனாலுமே சரி பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கிக்கலாங்க. சிங்கிள் பீஸ்ல இருந்து பல்க் குவான்டிட்டி நம்ம இன்ஸ்டண்ட்டாக எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு நீங்கள் கடையிலேயே பார்த்துருப்பீங்க. அதனால் ப்ரொடக்ஷன் போயிட்டே இருக்குது. நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக எவ்வளோ ப்ராடக்ட் வேணாலுமே வாங்கிக்கலாம். ஸ்க்ராலிங்கில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.